மூஞ்சிக்கு மூஞ்சி நிகழ்ச்சியில எங்க 2 பேரோட மூஞ்சியை பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். அதனால இப்ப புதுசா 2 மூஞ்சி பார்க்க வந்திருக்காங்க. சார், இல்லறத்துல மனப்பொருத்தம் இல்லாத தம்பதிங்க பார்க்க வந்திருக்காங்க. அவங்க மனசை மாத்தி மனப்பொருத்தத்தை உண்டு பண்ணி அவங்க இல்லறத்தை நல்லறமா நீங்க தான் மாத்தணும். மாத்திருவோம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சாமி. வணக்கம் சொல்லுங்க. அதான் சாமி வணக்கம் சாமி. வணக்கம் சொல்லுங்க. அதான் சொல்லிட்டல சார் வணக்கம். வணக்கத்தை எத்தனை வாட்டியா சொல்லுவேன்? வந்த விஷயத்த சொல்லு. அதை கேக்குறீங்க சாமி. இவங்க என் மனைவி சாமி. இவங்களோட நான் பேசி பல மாசம் ஆச்சு சாமி. இங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே ஜென்மத்துக்கு பேச மாட்டீங்க. அதாவது மரியாதை குறைவா பேச மாட்டீங்கன்னு சொன்னேன். ஐயா, எங்களுக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாறி எங்களுக்குள்ள மின்சாரம் பாஞ்சு எங்க சம்சாரம் நல்லபடியா நடக்கணும் சாமி. அதுக்கு நீங்க தான் சாமி அருள் புரியணும். மின்சாரம் தானே, சுவிட்ச போட்டுருவோம். மீட்டர் போட்டா சொல்லுங்கம்மா, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? சாமி, நான் என்ன பண்ணாலும் 1க்கு 2 செய்யறாரு. அப்படியா? நல்லது தானே. என்ன பண்றான்? நான் ஒரு தோசை சாப்பிட்டா அவர் 2 தோசை சாப்பிடுறாரு. நான் ஒரு புடவை எடுத்தா அவர் 2 வேஷ்டி எடுக்கிறாரு. நான் ஒரு சுடிதார் எடுத்தா அவர் 2 பேண்ட் சட்டை எடுக்கிறாரு. நீங்க ஒரு செருப்பு எடுங்க. குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாங்க. இதுக்கு பேர் தான் ஷாப்பிங் தோஷம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டி ஷாப்பிங் போகும்போதும் என்னையும் கூடவே கூட்டிட்டு போய் ஒரு 4-5 பேண்ட் ஷர்ட்டை எடுத்து கொடுத்துருங்க. தோஷம் கழிஞ்சிரும். ஏன் இருக்கிறதெல்லாம் கிழிஞ்சிருச்சா? ஆமா, கிழிஞ்சு. உங்களுக்குள்ள இருக்கிற மனப்பொருத்தம் சரியாகணும்னா பணப்பொருத்தம் சரியா இருக்கணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு 10,000 ரூபாய்க்கு சில்லறைய மாத்தி அதை ஒரு மூட்டையில கட்டி நான் சொல்ற இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிருங்க. திரும்பி பார்க்காம போயிட்டா எங்க பிரச்சனை தீர்ந்துருமா? இவன் பிரச்சனை தீர்ந்துரும். வணக்கம். ஏன் படுத்துறேன் அப்படியே பின்னாடி? மரியாதை கேங்க. சரி, இதுதான் மரியாதை. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு 10,000 ரூபாய்க்கு சில்லறைய மாத்தி வாங்க மாட்டிக்கிட்டா போய்